ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கும் மேலா பல்வேறு வகையான புயல், மழை, பேரழிவுன்னு இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டும் எந்தவித பாதிப்புகளும் இல்லாம தொன்மை உலகத்தோட மர்மமான ஒரு சரித்திரத்தின் அடையாளமா இன்றளவும் நிமிர்ந்து நிற்கிறது எகிப்து பிரமிடுகள். இந்த பிரமிடுகளை உருவாக்குனது யாரு, என்ன காரணத்துக்காக இதை உருவாக்குனாங்க, இந்த புதிரான கட்டிட அமைப்புல ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கறத பத்தி விஞ்ஞானிகள் கிட்ட பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இன்றளவும் இருக்கு. வரலாற்று ஆய்வாளர்கள் ஒன்ன சொல்ல, விஞ்ஞானிகள் அதுக்கு எதிரா வேற ஒன்ன சொல்ல காலம் காலமா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இந்த பிரமிடுகள் மீதான மர்மம். மர்மதேசம் பக்கங்களுக்காக நான் உங்க ஆர்ஜே ஜான், ரேடியோ சிட்டியில. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். பிரமிடு அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கும் ஞாபகத்துல வர்றது அந்த காலத்துல இறந்து போன எகிப்திய மன்னர்களுடைய சடலத்தை பாதுகாப்பா வைக்க கட்டப்பட்ட ஒரு கட்டடம். மம்மின்னு சொல்லப்படுற இறந்து போன பதப்படுத்தப்பட்ட உடல்கள் இன்னமும் கெடாம இருக்க வேண்டி இதை உருவாக்குனாங்க. அதோட பல்வேறு விதமான புதையல்களும் அங்க இருக்கும், அப்படிதானே? ஆனா இது மட்டும்தான் பிரமிடா? வெறும் உடலை பாதுகாக்கிறதுக்கான சமாதியத்தான் அவ்வளவு பெரிய கட்டடங்களா கட்டியிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் சிந்தனைக்குரியது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரமிடுகளை சுற்றி எந்த விதமான மலைகளோ பாறைகளோ கற்குன்றுகளோ இல்ல. நகரத்தோட பக்கத்துல மட்டும் இல்ல, தூரத்திலையும் கிடையாது. ஒரு சைடு பாலைவனம், மறு சைடு கடல்னு இந்த நகரத்தை சுத்தி இருக்கிறப்ப இந்த பிரமிடை இவங்க எப்படி உருவாக்கி இருப்பாங்க? இத்தனை லட்சம் கற்களை எங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க? இவ்வளவு பெரிய உயரத்துக்கு அதை எப்படி எழுப்பி இருப்பாங்க? அப்படிங்கிறது தான் வரலாற்று ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான பிரமிடுகளோட மேற்பரப்புகள் வெள்ளை நிற சுண்ணாம்பு கற்களால ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி கட்டப்பட்டுச்சு. தூரத்துல இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா கண்ணை கூசுற அளவுக்கு பளபளப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட முகட்டுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகரத்தில் இருக்கக்கூடிய கல் கருங்கல் இல்ல எரிமலை பாறைகளால ஆனதாகவும், தங்கம் வெள்ளி இல்ல தங்கம் வெள்ளியோட கலப்பு உலோகத்தினால பூசப்பட்டதும் இருந்தது. கால மாற்றத்துல நிறைய பேர் பக்கத்துல இருக்கக்கூடிய நகரத்துல வீடு கட்டுறதுக்காகவும் இந்த பிரமிட கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களும் இந்த சுண்ணாம்பு கற்களை சுரண்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. கிமு 2700க்கு பின்னாடி கட்ட துவங்கின எகிப்தியர்கள் கிமு 1700 வரைக்குமே பிரமிடுகளை கட்டியிருக்கிறாங்க. எகிப்துல பெரிய பிரமிடுகள் கிசா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. 2008 எடுத்த ஒரு கணக்கின்படி இதுவரைக்கும் 135 பிரமிடுகள் எகிப்துல கண்டறியப்பட்டிருக்கு. எகிப்தோட மிகப்பெரிய பிரமிடான கிசாவோட பெரிய பிரமிடோட அடித்தளம் 52,600 சதுர மீட்டர். ஸ்கொயர் ஃபீட்ல சொல்லணும்னா 5,66,000 ஸ்கொயர் ஃபீட். எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மிகப்பெரிய கிசா பிரமிடு 23 லட்சம் கற்களால கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கல்லும் 2 to 9 டன் வரைக்கும் எடை கொண்டது. இந்த கற்களை எங்கிருந்து எப்படி இழுத்துட்டு வந்திருப்பாங்க, ஒன்றன் மீது ஒன்றா எப்படி அடுக்கி ஏத்திருப்பாங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சாதான் இருக்கு. 500 அடி உயரம் கொண்ட இந்த பிரமிடுகள் 2.5 டன் எடை இருக்கக்கூடிய தனி சுண்ணாம்பு பாறை கற்களால எழுப்பப்பட்டுச்சு. இவ்வளவு எடை கொண்ட கற்களை 500 அடி உயரத்துக்கு கொண்டு போன விந்தைய இன்ன வரைக்கும் வரலாற்று நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கீசால இருக்கக்கூடிய 3 பிரமிடுகளும் பித்தாகாரஸ் அப்படிங்கிற கணித விதிகளின்படி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய 3 ஓரின நட்சத்திரங்களை குறிக்கிற துல்லிய கோட்பாட்டின்படி அமைக்கப்பட்டுள்ளதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பிரமிடோட மொத்த கற்களோட எடை எவ்வளவு தெரியுமா? 53 லட்சம் டன். இத 10⁻15 அப்படிங்கிற நம்பரால பெருக்குனா பூமியோட எடை கிடைக்குதான். பிரமிடோட வெவ்வேறு அளவு விகிதாச்சாரங்கள் அங்கங்க பை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 3.14 இல்ல 22/7 நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவையும் ஈக்குவல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பிரமிடில் இருக்கக்கூடிய கிங் சாம்பரோட தெற்கு மற்றும் வடக்கு முனைகள் பீட்டா ஓரியன் நட்சத்திரத்தையும், ஆல்பா ட்ரகோனி நட்சத்திரத்தையும், குயின் சாம்பரோட தெற்கு மற்றும் வடக்கு முனைகள் சிரியஸ் நட்சத்திரத்தையும் ஓரியன் நட்சத்திரத்தையும் நோக்கி இருக்கான். வியக்கத்தக்க முறையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரமிட பண்டை கால பாரோ மன்னர்களோட வெறும் புதைப்பு பீடமா மட்டும் நாம கருதக்கூடாது. பிரமிடுகள் பூர்வீக எகிப்தியரோட வரலாற்று களஞ்சியத்தோட சுரங்கமா வடிவமைக்கப்பட்டதோட அந்த காலத்துல இருந்த கணித, விஞ்ஞான, வானியல், மருத்துவ அறிவு திறமைகளையும் அதோட முறைகளையும் பறைசாற்றக்கூடிய ஒரு அறிவு களஞ்சியமா திகழுது. இப்படி பல ஆச்சரியமான விஷயங்களை பிரமிடு தனக்குள்ளே கொண்டு
கொண்டிருந்தாலும் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரை யார் கட்டியிருப்பாங்க, எப்படி கட்டியிருப்பாங்க, இந்த கற்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இவங்க வடிவமைக்கப்பட்ட அந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பை யார் வடிவமைச்சு கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரியான விடை தெரியாத கேள்விகள் இன்னும் பிரமிடோட மர்மங்கள்ல ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City Podcast. Radio City Podcast.